Hello everyone, let's discuss about kinetics of chain reactions. So chain reactionsல அதுக்கான அதுக்கான rate constant, அதுக்கான equationsலாம் என்ன வரும் that we will discuss one by one. So ஒரு chain reactionனா காமனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய reactionsக்கு chain reaction சொல்லுவோம். So இதுல வந்து 3 primary steps involve ஆகும். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் ரியாக்ஷனை எடுத்துட்டு போகக்கூடிய இனிஷியேட் பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸோ இல்லை வேற எதனா ஒரு ரேடிக்கல்ஸோ ஃபார்ம் ஆகணும். ஸோ தட் இஸ் வாட் இனிஷியேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வென் வி யூஸ் ஹீட் எனர்ஜி ஆர் லைட் எனர்ஜி ரேடிக்கல் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ ஸ்டெப் 1ல் ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்ம் ஆன ரேடிக்கல் ரிமைனிங் என்ன இருக்கோ ரியாக்டன் மாலிகுல்ஸ் அது கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ப்ரொபகேஷன். இந்த ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே கண்டினியூஸாக ரியாக்ஷன் நடக்கும்போது மோர் ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிட்டே இருந்ததுன்னா ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது இல்லையா. ஸோ வி நீட் சம் completion step that we can call it as termination. So terminationல வந்து பார்த்தீங்கன்னா reaction complete ஆகும். ஸோ radicals என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த radicals நியூட்ரலாக கன்வெர்ட் ஆகும். நியூட்ரலாக ஒரு மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் டெர்மினேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த செயின் ரியாக்ஷன் காமனாக நடக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஹீட் எனர்ஜி ஆர் லைட் எனர்ஜியை சோர்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் ஸ்கீம் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக ஒரு மெக்கானிசம் எடுத்துக்கலாம். அந்த மெக்கானிசத்துக்கு ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்றத we will see. ஸோ ஜென்ரல் மெக்கானிசமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஸ்டெப் 1ல் ஏ அப்படின்ற மாலிகுலு ரேடிக்கலாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே ரேடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர் டாட் அப்படின்ற ரேடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சம் எம் நம்பர் ஆஃப் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கே இன்ட்டு ஐ. ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கல்ஸ் வந்து ஃபர்தராக ரிமைனிங் என்னெல்லாம் நியூட்ரல் மாலிகுல்ஸ் இருக்கோ ரியாக்ஷனில் அது கூட கம்பைண்ட் ஆகுது. ஸோ கம்பைண்ட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா அனதர் ரேடிக்கல்ஸை ஃபார்ம் பண்ணலாம், எக்ஸஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இந்த பீன்ற ரியாக்டண்ட்டை வேற ஒரு இன்டர்மீடியட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் we can call it as rate constant Kp. Since it is a propagation step, rate constant Kp அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபார்ம் ஆகிற ரேடிக்கல் ஃபுல்லாக டெர்மினேஷன் ஸ்டெப்பில் என்னவா கன்வெர்ட் ஆகுது, நியூட்ரல் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரேட் கான்ஸ்டன்ட் வந்து KT அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இனிஷியேஷன். எங்கே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3னாலும் இதுதான் கான்செப்ட். ப்ரொபகேஷன். ஒன் மோர் திங் ரிமெம்பர், ப்ரொபகேஷன் வந்து ஒரே ஸ்டெப்பில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே 2 or more டிஃப்ரெண்ட் ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கேன் பி இன்வால்வ் இன் தி ப்ரொபகேஷன். அது ஒரே ஸ்டெப்பில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெர்மினேஷன். ஸோ இதுக்கான ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேட் ஈக்குவேஷன், இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன் கேஸ் ஆஃப் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு rate with respect to the propagation step. With respect to the propagation step. So இதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணியிருப்பாங்க. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லர் ஆர் ராஜாராம் குரியகோஸ். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்கீம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஒரு சில புக்கில் இதை K1ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே K2ன்னு கொடுப்பாங்க. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் சப்போஸ் இன்னொரு ஸ்டெப் இருந்ததுன்னா K3ன்னு வரும், இது K4ன்னு வரும் இன் தட் கேஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து KI ஈக்குவலாக K1ன்னு மாற்றி எழுதிக்கலாம்.